யாருக்கும் தெரியாமல் பணக்காரன் ஆகலாம். உங்களது நண்பர்கள், உங்களது உறவினர்கள், உங்களது சுற்றுப்புறத்தார்கள் யாருக்கும் தெரியாம, சந்தேகம் வராம உங்களால பணத்த பெருக்க முடியும்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தும், யாருகிட்டயும் சொல்லாத சில ரகசியங்கள நான் சொல்லப் போறேங்க. இந்த டாபிக் பத்தி நான் சில புக்ஸ்ல ரெஃபர் பண்ணதும், மனி ரிலேட்டடான ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நான் சொல்லப்போற இந்த 6 ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களால யாருக்கும் தெரியாம பணத்த பெருக்க முடியுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நான் சொல்ற எந்த ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்டிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பணக்காரராக விரும்பினால், நீங்க செய்யக்கூடிய சிறந்த விஷயம் அப்டின்னா, அது என்னன்னா, எல்லாமே ரகசியமா வைக்கிறது தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னா, சமூக வலைதளங்க. அதாவது இப்ப சமூக வலைதளங்கள் பயன்படுத்துறவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கூடிருச்சு. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத பப்ளிசிட்டி பண்றது. அது ஒரு ஹேபிட்ஸாவே மக்களுக்கு ஆயிருச்சு. இப்போ ஒரு வீடு வாங்குனாங்க அப்டின்னா, என்னோட வீட பாருங்க, இதோட மதிப்பு ரூ. 1,00,00,000 அப்டிம்பாங்க. உள்ள வாங்க இன்டீரியர் ஒர்க் பாருங்க, இதோட வேல்யூ 25,00,000 அப்டிம்பாங்க. உள்ள உள்ள கிச்சன் பாருங்க, இதோட வேல்யூ ரூ. 10,00,000 அப்டிம்பாங்க. நாங்க கார் வாங்கியிருக்கோம். எங்களுக்குள்ள கார பாருங்க. இதோட வேல்யூ ரூ. 1,00,00,000 அப்டிம்பாங்க. எங்க வீட்டு நாய பாருங்க அப்டிம்பாங்க. அத பார்க்கிற எத்தனையோ பேரு வாடகை வீட்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு யூஸுமே இருக்காது. அவங்க என்ன நெனைப்பாங்க, "ஓ! இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு. இவங்க இப்படி இவ்வளவு ஓப்பனா சொல்றாங்களே!" அப்படின்னு இவங்க சம்பாரிக்கிற அமௌண்ட்டையும் எல்லார்ட்டயும் ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த சொன்னவங்க இப்போ ரூ. 1,00,00,000 வீடு வாங்குனேன் அப்படின்னு சொன்னவங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வீட காணோம், என்னோட கார காணோம், என்னோட நாய காணோம் அப்படிம்பாங்க. ஆனா, அத பார்த்து மத்தவங்கள்ட்ட சொல்றவங்களோட வாழ்க்கையில எந்த இம்ப்ரூவ்மென்ட்மே இருக்காது. ஆனா, நீங்க அப்படி இருக்காதீங்க. அதாவது மேக்ஸிமம் பணக்காரங்க அவங்களோட சொத்து மதிப்ப யாருகிட்டயும் சொல்ல மாட்டாங்க. பணக்காரர்கள் எப்பவுமே நம்மள சுத்தி தாங்க இருக்கிறாங்க. ஆனா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவங்களோட இலக்க அடையிற வரைக்கும் யாருகிட்டயும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க எளிமையா தான் இருப்பாங்க. அதே போல நீங்களும் இருக்கணும். நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா, உங்களால பணத்த பெருக்க முடியும். 2வது விஷயம் என்னன்னா, அமைதிங்க. அதாவது பணத்த பெருக்குறதுல அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு சிலவங்க அமைதியா இருந்தாங்க அப்படின்னா, பெரிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படிம்பாங்க. அதாவது நீங்க உங்க இலக்க அடையிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா நீங்க உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. அந்த குறிக்கோள் அடையிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்கு லட்சக்கணக்குல நீங்க சம்பாரிக்கணும் அப்படிங்கிறது இல்லங்க. இப்போ ஒரு ரூ. 20,000 சம்பளம் வாங்குற ஒருத்தங்க வெளியில சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறேன் அப்படிம்பாங்க. அதாவது மத்தவங்கள்ட்ட பெருமைப்படுறதுக்காக ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறேன் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க ரோட்ல சில டைம்ல நடந்து போய்க்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில வெளியில உள்ளவங்க சொல்லுவாங்க, "என்னப்பா நீ ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குற, நீ போய் நடந்து போலாமா?" அப்படிம்பாங்க. உடனே வேற வழி இல்லாம அவங்க சொல்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, கார் வாங்குவாங்க. அடுத்து ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, "என்னப்பா நீ இவ்வளோ சம்பளம் வாங்குற, நீ வாடகை வீட்ல இருக்கலாமா?" அப்படிம்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, லட்சக்கணக்கான ரூவா போட்டு ஒரு வீட கட்டுவாங்க. அதாவது லோன் எடுத்து வீட கட்டுவாங்க. இப்படியே இவங்களோட லைஃப் மொத்தமுமே மத்தவங்களுக்காகவே போய்க்கிட்டு இருக்கும். ஆனா, கரெக்ட்டா பணத்த பெருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 20,000 சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா, சம்பளம் எவ்வளோன்னு கேட்டா ரூ. 10,000 சொல்லுவாங்க. அவங்க இப்ப ரோட்ல நடந்து போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க எங்க போனாலுமே யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனா, அவங்க வந்து எதுலயாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது இருக்கிற பணத்த எப்படி பெருக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா, அவங்கள பார்க்கும்போது ரொம்ப எளிமையான பேச்சும், எளிமையா நடந்துக்குருவாங்க. அதனால அவங்கள யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. அதனால அவங்க என்னது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ, அத இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அவங்க எளிமையா இருக்கறனால கடன்காரங்க வந்து யாரும் கடன் கேட்க மாட்டாங்க. திருடங்க வந்து திருட மாட்டாங்க. அப்போ அவங்க உள்ளுக்குள்ள ரொம்பவே ஹேப்பியா இருப்பாங்க. பணத்த பெருக்கிக்கிட்டு. எக்ஸாம்பிள்க்கு இப்ப பெரிய பெரிய பணக்காரங்கள பாருங்க. அதாவது நீங்க யார்ட்டயாச்சும் நல்லா பழகுனவங்க யார்ட்டயாச்சும் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க கடை ஓனர்ட்ட எப்படி வியாபாரம் உங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்டின்னா, ஏதோ போய்க்கிட்டு இருக்கு அப்டிம்பாங்க. அவங்களோட ப்ராஃபிட் எனக்கு மாச வருமானம் இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னு உங்கள்ட்ட சொல்லுவாங்களா? அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது பணத்த பெருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க எப்பவுமே அவங்களோட தன்னோட வருமானத்த கரெக்ட்டா சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம்பிள்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்காங்கங்க. ரீசென்ட் டேஸ்ல நான் அவங்கள மீட் பண்ணேங்க. மீட் பண்ணும்போது நாங்க அந்த மனி ரிலேட்டடா பேசும்போது, அப்போ அவங்க வந்து இப்போ அவங்களோட மாத வருமானம் அப்படிங்கிறது, அவங்க ஒரு 10 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்கங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. இறக்கும்போது அவங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போ அந்த பிள்ளைங்கள வந்து படிக்க வைக்கணும்.
படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பணம் இல்ல. ஏன்னா இவங்க வந்து மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கே போல. சென்னையில வந்து வாடகை ஒரு வீடு அவங்க சிட்டில தான் இருந்தாங்க. இப்ப சென்னையில ஒரு வீடு வாடகை அப்படிங்கும்போது எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க வந்து சொந்த வீட்ல தான் இருந்தாங்க. பக்கத்துல உள்ளவங்க எல்லாமே நெறைய பேர் வாடகைக்கு இருந்திருக்காங்க. அப்போ வாடகைக்கு வந்து எப்பவுமே அவங்கள்ட்ட வீடு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே வருவாங்களாம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிள்ளைங்க வேற சின்ன பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல மொத்தமே ஃபீஸ் வந்து ரொம்ப கூடுதல். அப்போ என்ன பண்ணலாம்? அவங்களோட பிள்ளைங்களோட படிப்புக்காகவே அவங்க ஒரு ஸ்கூல் பார்த்து ஒரு வாடகை வீடு பார்த்திருக்காங்க. அதாவது வாடகை வீடோட அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா பார்த்திருக்காங்க. குறைவா பார்க்கும்போது இவங்களோட வீடு வந்து அப்போ சென்னையில வந்து அது ஃப்ரீயா தான் கிடந்திருக்கு. அப்பதான் ஒரு டைம் அவங்க யோசிச்சிருக்காங்க. அதாவது நம்ம வீட வாடகைக்கு விட்டா என்ன அப்படின்னு. அப்பதான் அவங்களோட வீடு வந்து மொத்தம் 6 ரூம் உள்ள வீடுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வாடகைக்கு விடும்போது, மொத்தமாவே சேர்த்து ஒரே ஆளுக்கு அவங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஒரே ஆளுக்கு வாடகைக்கு விடும்போது அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கு. இப்ப வாடகை பணம் வாங்கி அவங்க பழகுனதுனால அவங்களுக்கு வந்து வருமானம் எவ்வளவு வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்களுக்கு வேலைக்கு போகாமயே ஒரு வருமானம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 1 வருஷம் கழிச்சு அந்த ஒரு வீடவே 3 பேருக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதாவது 2 ரூமா வாடகைக்கு விட்டுருக்காங்க. கொஞ்சம் வாடகைக்கு இருந்த வீட்ல இருந்து அவங்க மாறவே இல்ல. அதே வீட்ல தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த வாடகை பணம் வந்து அவங்களுக்கு கன்டினியூவா வந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க 10 வருஷமா சேர்த்து வச்ச பைசாவுல இருந்து பெரிய அபார்ட்மெண்டே கட்டிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் அவங்க லோன் போட்டிருக்காங்க. அந்த லோன மட்டும் எப்படி அடைக்காங்க அப்படின்னா, அந்த வாடகை வீட்ல இருந்து வர்ற வருமானத்த அப்படியே அடைக்கிறாங்க. அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த சிஸ்டர் அவங்களோட குறிக்கோள அடையிற வரைக்குமே அவங்க ரொம்ப அமைதியா இருந்திருக்காங்க. அதாவது யார்கிட்டயும் எந்த விஷயமும் சொல்லாம. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, மௌனமா இருக்கிறதுங்க. மௌனம் வந்து சில விஷயங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுங்க. சில ஆட்கள பார்த்தோம் அப்படின்னா, எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எதையாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, கூட உள்ளவங்க அவங்களுக்கு சாதகமா அத பயன்படுத்துவாங்க. இப்போ நீங்க இவ்வளவுதான் உங்களோட வருமானம், நீங்க இவ்வளவு சேமிப்பெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உங்கள ஸ்கேம் பண்ண பார்ப்பாங்க. இப்போ யாராச்சும் உங்கள்ட்ட உனக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, பண விஷயத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். வார்னிங் மணி அடிச்சிருச்சு. பணம் சம்பந்தப்பட்ட பல விஷயத்த நீங்க அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னு. நீங்க ஹாப்பி ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட இருக்க பணம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுப்போம். பணக்காரங்க எப்பவுமே அவங்களோட நிதி விஷயத்துல 2, 3 பேர மட்டும், அது நம்பிக்கையானவங்கள மட்டும் தான் அவங்க கூட வச்சிருப்பாங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, செலவ குறைக்கணுங்க. ஒரு சிலவங்க மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி குவிப்பாங்க. அதாவது பங்குச்சந்தையின் சக்கரவர்த்தி வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க தேவையற்ற பொருட்களை வாங்கி குவித்தால் உங்களுக்கு தேவையானவையே விரைவில் விற்கக்கூடும். திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ நீங்க சம்பளம் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் நீங்க அதை சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் செலவு பண்ண பழகணும். நீங்க எவ்வளவு சம்பளம் கூடினாலும் உங்களோட செலவை நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால பணத்தை பெருக்க முடியுங்க. இப்போ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு பணம் வந்தாலும் எனக்கு செலவாயிருது, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு அப்படிம்பாங்க. அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, இப்போ 20,000 உங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000 அவங்க சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஒரு 500 ரூபாய்க்கு சாரி எடுத்திருப்பாங்க. இதுவே அவங்களுக்கு 40,000 சம்பளம் ஆகும்போது என்னவாகும் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு எடுப்பாங்க. இதுவே 50,000 ஆகும்போது என்ன ஆகும்னா 2,000, 3,000, 4,000 போகும். சோ அவங்க வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவல் பண்ணுவாங்க. நீங்க பண்ணாதீங்க அப்படி. அதாவது உங்களோட வரவு எவ்வளவு இருந்தாலும் உங்களோட செலவு எப்பவுமே ஒரே சேமா வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களால பணத்தை பெருக்க முடியும். அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பேசஸ் அவரோட இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு, அவரோட ஆபீஸ்ல சாதாரண சேரும் சாதாரண டேபிள் தான் கிடந்திருக்கு. அதாவது அவர் ஓட்டுன காரு கூட சாதாரண கார் தான். பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் அவங்க தேவையில்லாதது எதுவுமே எதுவுமே வாங்க மாட்டாங்க. உங்களோட குறிக்கோள் அடையிற வரைக்கும் தேவையில்லாத பொருட்களை நீங்க வாங்கி குவிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். 5வது விஷயம் என்ன அப்படின்னா சொத்துக்கள் வாங்குறதுங்க. அதாவது இப்ப சொத்துக்கள் வாங்குறதுலயே இப்ப அசெட்ஸ் லயபிலிட்டி இருக்கு. இப்ப காருங்கிறது ஒரு லயபிலிட்டி. இப்ப லேண்ட் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அது ஒரு அசெட்ஸ். இப்போ லயபிலிட்டி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா வருஷம் கூட கூட அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நிறைய பேர் தேவைக்காக வாங்குறதும் இருக்கு. சிலவங்க ஆடம்பரத்துக்காக வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்ப கார் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நீங்க ஷோரூம்ல இருந்து வெளியில இறக்கிட்டீங்க அப்படின்னா அது செகண்ட் டேஸ் அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நீங்க லேண்ட் வாங்கி போட்டீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இயர்லி இயர்ஸ் உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து கூடிட்டே போகும்.
அது உங்களுக்கு அசெட்ஸ். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கிடைச்சு அப்படின்னா ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் இந்த 10 லட்ச ரூபா கொடுத்துரு இப்போ நீங்க ஏதாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்னா அவங்க ஒரு கார் வாங்குவாங்க. இதுவே இந்த 10 லட்ச ரூபா பெரிய பணக்காரங்கள்ட்ட போய் 10 லட்ச ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாயை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்துல இருந்து வர்றதை எடுத்து அதுக்கு கார் வாங்குவாங்க. 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னா போட்டி பொறாமைங்க. நீங்க அடுத்தவங்க கூட போட்டி போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க உங்களுக்காக வாழ மாட்டீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்னோட ஃப்ரெண்டு என்னை விட குறைவான சம்பளம் வாங்குறாங்க. ஆனா அவங்க ஐபோன் வச்சிருக்காங்க. அவங்கள விட காஸ்ட்லியா ஒரு ஐபோன் வாங்கணும். அவங்க விலை கூடுதலான பைக் வச்சிருக்காங்க. நான் அவங்க பைக்கை விட நல்ல விலை கூடிய பைக் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நாளடைவுல நீங்க அடுத்தவங்கள பார்த்து வாங்கி வாங்கி கடைசியில நீங்க வாங்குற பொருட்களே உங்களுக்கு பிடிக்காம போயிரும். நீங்க பணத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா போட்டி போடலாங்க. ஆனா பொறாம இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 ஆட்களை எடுத்துக்கிருவாங்க. 2 பேரு பக்கத்துல ஜவுளி கடை வச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஜவுளி கடையில எப்பவுமே ஆட்கள் போய் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு ஜவுளி கடைக்கு ஆளே போறது இல்ல. ஆளே வராத அந்த ஜவுளி கடைக்காரரு பக்கத்துல உள்ளவரை பார்த்து பொறாமப்பட்டு அவங்களுக்கு மட்டும் கூடுதல் லாபம் வருது எனக்கு மட்டும் வரமாட்டேங்க அப்படின்னு நீங்க போறவங்க எல்லாம் போகாதீங்க போகாதீங்கன்னு தடுத்தா அது சரியா இருக்குமா? அப்படி அவர் பொறாமப்படுறதுனால என்ன ஆகும்? அவருக்கு எப்பவுமே லாஸ் தான் வரும். அவர் இருந்து யோசிக்கலாம் எதனால நம்ம கடைக்கு சேல்ஸே ஆக மாட்டேங்கி அப்படின்னு அவர் அனலைஸ் பண்ணி அதை ரெட்டிஃபை பண்ணாரு அப்படின்னா அவரு ப்ராஃபிட்டை கொண்டு வரலாம். சில டைம்ல கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம போகலாம். ட்ரெஸ்ஸஸ் மொத்தமே உங்க கடையில விலை கூடுதலா இருக்கலாம். நீங்க அடுத்தவங்கள்ட்ட போட்டி போட்டு உங்க பணத்தை தான் தேவையில்லாம செலவழிக்கிறீங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 20,000 ரூபாய் சம்பளத்தில் பணம் சேமிப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.